ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி மைதா மாவில் உப்பும் தண்ணியை மட்டும் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பரோட்டா வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அதை ஊற விட்டுட்டு எடுத்து பார்த்திங்கனாலே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கை வச்சிங்கனாலே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த பரோட்டாவை எடுத்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அதே தனியாக அந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இதை ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் மறுபடியும் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா பிளேட்டில் ஃபுல்லாக விரிச்சிட்டு அதை கையிலேயே சுருட்டி ரவுண்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமும் மேலே ஆயில் விட்டு எடுக்கணும். அதை வந்து நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ சுடும்போது எடுத்து சும்மா கையில் ப்ரெஸ் பண்ணோம்னாலே போதும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் போட்டு எடுத்துக்கலாம். தேய்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருக்காது. அவ்வளோதான், ஈஸியாக பரோட்டா வீட்லேயே செஞ்சாச்சு. எங்கள் வீட்டில் பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.